நீதானே மையெழுத்து நான் போடும் கையே மொழியில் வரும் எல்லாமே விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே ஸ்டாக்கில் ஒயிட் கலர் பிளாக் கலர் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரிஜினலில் 9:16 ரேஷியோன்னு கொடுத்துட்டு இன்புட் டைட்டிலை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷனுக்கு இப்போ எடிட் பண்ண போகிறோமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. ஸோ உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா சாங்கை வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் போர்ஷனில் வேறு மாதிரி எடிட் வரும், செகண்ட் போர்ஷனுக்கு வேறு மாதிரி எடிட் வரும். ஸோ ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஃபஸ்ட் போர்ஷன் வரணுமோ ஸோ அவ்வளோத்துக்கு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீட் மார்க் பண்ண இடத்துல இந்த பிளாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இந்த பிளாக் கலருக்கு பதிலாக ரீப்ளேஸில் போயிட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஜூம் பண்ணி ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங் வந்துட்டு பிஐ கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போங்க. ஸோ அடுத்து ஒரே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த சைடில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிஐ திருப்பியும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் போங்க. ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பீட் மார்க் பண்ணோம்ல, ஸோ அது வர வச்சுக்கோங்க. ரிமைனிங் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது வர வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீனுன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்க் ஃப்ளாஷ் வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்து அது வேறு ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அதை அப்படி டூப்ளிகேட் பண்ணி அடுத்த ஃபோட்டோ ஸோ அது இந்த சைடு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ரீப்ளேஸில் போய் அடுத்த என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் டூப்ளிகேட் பண்ணுங்கள். இந்த ஸோ கரெக்டாக அந்த இங்க் ஃப்ளாஷ் வர ஃபோட்டோஸை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரே ஃபோட்டோவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வர கரெக்டாக நம்ம வந்து எல்லா இங்க் ஃப்ளாஷ்லேயுமே செட் பண்ணிட்டோம் ஃபோட்டோஸை. செட் பண்ணதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீனுக்கு அடுத்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோமா. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜூம் 1 கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும். ஸோ அடுத்து என்னென்னா நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கீழே கேஸ்ன்னு இருக்கும், அதில் கேபிட்டலுக்கு செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேபிட்டலில் சேஞ்ச் ஆயிரும். கலர் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெட் கலர் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஷேடோவில் போய் பிளாக் கலரை எனேபிள் பண்ணி டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ இதை நல்லா பெருசாக்கி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல அது வர கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதுக்குள்ளே எவ்வளோ லிரிக்ஸ் வருதோ அதை இதிலையே ஆட் பண்ணிடணும். திருப்பி டூப்ளிகேட் பண்ணி எடிட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் வேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து ஒரு இட்டாலி ஃபாண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு கேபிட்டலை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கலர் வந்து பிளாக்குன்னு சேஞ்ச் பண்ணி டிக்குன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டு இதை கேன்சல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா சின்னதாக்கி இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு திருப்பி டூப்ளிகேட்னு கொடுத்து ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த லிரிக்ஸை இப்படி கொண்டு வந்துக்கோங்க.
ஸோ 2 லிரிக்ஸையும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்களோ அதுக்குள்ளே எவ்வளோ லிரிக்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து 3 வேர்டு இருக்கலாம், 4 வேர்டு இருக்கலாம். கரெக்டாக வந்து அந்த 4 வேர்டையும் இந்த இங்க் ஃப்ளாஷ் முடியது வரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த இங்க் ஃப்ளாஷில் வந்து ஃபோட்டோஸ் இருக்க வரைக்கும் நம்ம இந்த மெத்தடில் வந்து லிரிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு இட்டாலி ஃபாண்ட்டை ஆட் பண்ணோம்னா ஸோ அதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு எடிட்டில் போங்க. ஸோ கலர் மட்டும் ஒயிட்டுன்னு சேஞ்ச் பண்ணி டிக்குன்னு கொடுங்க. ஸோ கேன்சல்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதே என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல செட் பண்ணி நல்லா பெருசாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு வேளை கலர் சேஞ்ச் பண்ணனா கூட உங்களுக்கு என்ன கலர் வேணாலுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தான் என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணி டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ அடுத்தது மோஷனில் போயிட்டு இன் அனிமேஷன் ஸ்கேல்னு கொடுத்துக்கோங்க. அவுட் அனிமேஷன் ஃபேட்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணதுலேயுமே மோஷனில் போயிட்டு இன் அனிமேஷனில் ஸ்கேல்னு கொடுத்து அவுட் அனிமேஷனில் ஃபேட்னு கொடுத்து அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லிரிக்ஸையும் நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்ளை டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸ்க்குமே அப்ளை ஆயிரும். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும். ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் ஒயிட் கலரை கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணோன்னா மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.